அவர் ஆர்எஸ்எஸ்ஸில் காக்கி டவுசர் முக்கா டவுசர் போட்டுக்கிட்டு பயிற்சி வகுப்புகளில் பயிற்சி பெற்று அப்படிதான் வராரு. இந்த விஷயத்திலிருந்து விஜயை ஒதுங்கி நிற்பதும் இந்த விஷயத்தையே மக்களுக்கானது அல்லன்னு மாற்றுவதும் ரெண்டும் இருக்குது. அதுல பாஜக கையில தானே இருக்குது எல்லாமே. இன்னைக்கு முன்னால நிரூபிக்க முடியாதான்னு. அதனால இவர்கள்ட்ட ஆதாரம் கிடையாது, வாயில வந்ததை சொல்றது. அரச பதவியில் இருப்பவர்கள் கொள்ளையடிப்பார்கள், பணத்தை அபகரிப்பார்கள்னா அந்த வேலையை தாவேகாவும் செய்கிறது. இன்னும் சொல்றதா இருந்தா இந்த எலெக்ஷன்லயே ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க 3 கூட்டணி இல்லாம ஒரு 30% மேல நீங்க எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் தனியாக நின்று அல்லது அது கையில் இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்களை வைத்து நீங்க களமாடட்டும். காங்கிரஸுக்கு எப்பவுமே ஒரு உள் முரண்பாடு இருக்கு. இன்னைக்கு வரையிலும் விஜய் வாய் திறந்து ஒரு வார்த்தை பாஜகன்னு ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு முடியல. தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா டீ பார்ட்டி கொடுத்திருந்தாங்க. அதில் இந்தியா கூட்டணி கட்சியினர் எல்லாரும் புறக்கணிச்சிருந்தாங்க. திமுக பங்கேற்றது. நேற்றிலிருந்து வரக்கூடிய குரல் பார்த்தீங்களா, திமுக போய் பங்கேற்குது, இந்தியா கூட்டணிலாம் புறக்கணிச்சிருச்சு. திமுக பங்கேற்குதுன்னா அது சம்திங் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க, நேரடியாகவே கூட்டணி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் காலையில் கடுமையான ஒரு சாடல். கொள்ளடிச்ச பணத்தை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுடைய ஆரிஜின் என்ன? அவர் எங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்டவர்? அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த அரசியலுக்குள் வந்திருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி நாம கேட்போம். திமுக என்ன நோக்கத்துக்காக அது வேலை, அதாவது அந்த கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டது, அது எதுக்காக வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் பிற சொல்கிறேன். சிடிஆர் நிர்மல்குமார்ங்கிற தனிப்பட்ட நபரினுடைய பின்னணி என்ன? அவர் ஆர்எஸ்எஸ்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காக்கி டவுசர் முக்கா டவுசர் போட்டுக்கிட்டு குண்டாந்தடியை எடுத்துக்கிட்டு மார்ச் போய் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பயிற்சி வகுப்புகளில் பயிற்சி பெற்று சித்தாந்தத்தை பயின்று அப்படி தான் வராரு. வந்ததுக்கப்புறம் பாஜகவில் பணிபுரிகிறாரு. அதுக்கப்புறம் பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு சமூக வலைதள பக்கங்களை மெயின்டைன் பண்ணுறது, அது போக அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் அதிலேருந்து இங்கே தாவேகாவுக்கு வர்றாரு. ஸோ இந்த பரிணாம வளர்ச்சியை பாருங்கள். என்ன நோக்கத்துக்காக, யாரால், எந்த காரணத்துக்காக, எப்படி வளர்த்தெடுக்கப்பட்டவர்? சரி, அவர் அது மட்டும்தான் செஞ்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. இக்கட்டான சூழ்நிலைகளில் பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி ஒரு சங்கி மனோநிலையிலிருந்து அதை காலி செய்வது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக செய்வார். விஜய்க்கு அதால் விஜய் டீல் பண்ண முடியாது. ஏன் சில நேரங்களில் ஆதவர்ஜினா கூட பதில் சொல்ல முடியாது. நீங்கள் திருப்பரங்குன்ற மலையில் தீபமேற்றுகிற இஷ்யூ வருது, பரபரப்பாக தமிழ்நாட்டு முழுவதும் பேசப்பட்டு இருக்கு. அதுக்குள்ளே அங்கே ஜிஆர் சுவாமிநாதன் உத்தரவு கொடுக்குறாரு, 144 தடை உத்தரவு போடப்படுகிறது, அதை மீறி கொண்டு போய் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் உத்தரவே போட்டாலும் சரி நடத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு சவாலை திமுக அரசு செய்கிறது. அது கண்டப்தாவது கோட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடிய துணிவோடு வேலை செய்கிறது திமுக அரசு. அந்த நேரம் இவர் என்ன பண்ணார் தெரியுமா? அது 2 கட்சிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இது தமிழ்நாட்டின் பிரச்சனையோ வேற வெகுமக்களின் பிரச்சனையோ அல்ல அப்படின்னு. அதாவது திமுகவும் பாஜகவும் அது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்றதே தவிர அது மக்கள் பிரச்சனை அல்ல அப்படின்னு சொன்னார். ஏன்னா இந்த விஷயத்திலிருந்து விஜயை ஒதுங்கி நிற்பதும் இந்த விஷயத்தையே மக்களுக்கானது அல்லன்னு மாற்றுவதும் ரெண்டும் இருக்குது. அதில் அப்போ இவ்வளவு லாபகமாக பேசணும்னா அது யாரால முடியும்? அது ஒரு சங்கியால், வடித்தெடுத்த சங்கியால் தான் முடியும். விஜயாலாம் பேச முடியாது. விஜய் பார்ப்பார், இப்படியே வட்டத்தை பார்த்துட்டு பாரு, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா பேசுவார். நிர்மல்குமாரோ இல்லை வேற இன்னொரு நபர்களோ ஸ்கிரிப்ட் எழுதி இதுதாங்க பேசணும்னா சொல்லிட்டு பேசுவார். அப்போ இந்த மாதிரியான நெருக்கடிகளில் பேசுகிற அளவிற்கு ஒரு சங்கியா இருக்கிறாரு. இன்னைக்கு திமுகவை எப்படியாவது அதை பாஜகவோடு இணைந்திருக்கிறது, பாஜகவோடு இணக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுல மிக மும்முரமாக அவர்கள் வேலை செய்கிறார்கள். திமுகவுக்கு என்ன, திமுக கனிமொழி அவர்கள் அதை பத்தி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நாங்க இந்தியா கூட்டணியில் இல்லை, இந்தியா கூட்டணியின் டிசிஷன் என்னவோ அதை மதித்து நடக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு நாங்க ஒரு தனி கட்சி, எங்களுக்குன்னு ஒரு சில இது இருக்குது, நாம்ஸ் இருக்குது. நீங்க டீ பார்ட்டி கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னா நான் வரமாட்டேன்னு சொன்னா எதுக்கு வரமாட்டேன்? இப்ப நீங்க ஆளுநர் RN ரவி கூப்பிட்டதுக்கு ஒரு காலகட்டத்தில் வரல, அதுக்கப்புறம் பின்னாடி போனாங்க. ஆனால் வராத காலகட்டத்தில் அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு.
தொடர்ந்து அவர் மசோதாக்களை தள்ளி வைத்துக் கொண்டே இருந்தார். ஒரு பிணக்கு இருந்துச்சு. பிறகு ஒரு தேவை காரணமா அன்னைக்கு ஒரு இணக்கமா போய்க்கணுங்கிறதுக்காக போனாங்க. ஆனால் அதே மாதிரியான ஏதாவது ஒரு சிக்கல் இன்னைக்கு நேரடியா இருக்குதா? அப்படி ஏதாவது டீ பார்ட்டி தவிர்ப்பதன் மூலமாக, அதுவும் திமுக தவிர்ப்பதன் மூலமாக அப்படிலாம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். நாங்க எங்களுடைய கட்சி எங்களுடைய எம்பிக்கள் இருக்கை குறித்து நாங்கள் பேசுவதற்காக அங்க போனோம் அப்படின்னு இவரு கனிமொழி சொல்லியிருக்காங்க. இருக்கைக்கு பேசுறதுக்கு எதுக்குங்க டீ பார்ட்டில போய் கலந்துக்கணும்? பாத்தீங்களா, சாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அவ்வளவுதான், மோடி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்க, டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தெரிவிக்க போறீங்க, மத்திய அமைச்சர்ல பங்கு எல்லாம் அவங்க கொள்ளையடிச்ச காசு எல்லாம் நீங்க இது பண்ண போறீங்க, சேஃப்டி பண்ண போறீங்க அப்படின்றாரு. இந்த கொள்ளையடிச்ச காசு அப்படின்னு பேச முதல்ல அதை சொல்லுவதுங்கிறது பாஜக மட்டும் இல்ல, இந்த அதிமுக இவங்க அதாவது ஏற்கனவே கொள்ளையடித்து அவங்க அது பேர்ல அவங்க பேர்ல அக்யூஸ்ட் ஆனவர் ஜெயலலிதா. ஜெயலலிதாவை யாராவது கொள்ளைக்காரின்னு பேசிருக்காங்களா? தாவேகாவில சொல்லுவாங்களா? அப்போ கொள்ளையை பகிரங்கமாக அடித்து போலீஸ் அதாவது கோர்ட்ல நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி அவர்களை பேசுறதுக்கு வாய் இல்லை, வரி இல்லை. சும்மா வாயில வந்ததெல்லாம் அள்ளி போடுது. பார்ட்டி ஃபண்ட் அதில் அள்ளிட்டீங்க, இதை புண்ணிட்டீங்க, அது என்னத்துக்கு? ஒன்னால் நிரூபிக்கப்படும், அதாவது இவ்வளவு சொத்துக்கள் அடிக்கப்பட்டிருக்குது, எங்கேயாவது திமுக இந்த இடத்துல இவ்வளவு பண்ணியிருக்கு, ஒன்னால் நிரூபிக்க முடிஞ்சிருக்கா? அல்லது பாஜக கையில தானே இருக்குது எல்லாமே, இன்னைக்கு எல்லா விஜிலன்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்குல்ல, ஒன்னால நிரூபிக்க முடியாதான்னு? அப்போ அது இல்லை, 2G ஸ்பெக்ட்ரத்தை அடிச்சு முளைக்கிட்டு வந்திருக்கு திமுக. அதனால இவர்கள்ட்ட ஆதாரம் கிடையாது, வாயில வந்ததை சொல்றது. விஞ்ஞான ஊழல் யாரு? அதிமுக காலத்துல இருந்து சொன்னது, எம்ஜிஆர் காலத்துல இருந்து சொன்னது. நிரூபிக்கப்படாத சர்க்காரிய கமிஷன் இது என்ன பண்ணீங்க? எதையுமே திமுகவை நிரூபிக்கப்பட்டது கிடையாது. அப்ப ஏன் நிரூபிக்கப்பட்டது கிடையாது? முதல்ல நீங்க குற்றச்சாட்டே தவறானது, ஒரு இன்டென்ஷனல் குற்றச்சாட்டு. நான் சொல்றேன், உங்களுக்கு பார்ப்பனர் அல்லாத அரசியல் மீது உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு தான் திமுக வெறுப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. திமுக அந்த கட்சி அப்படி கட்சி திருடுவதாக இருந்தால், அதாவது அரச பதவியில் இருப்பவர்கள் கொள்ளையடிப்பார்கள், பணத்தை அபகரிப்பார்கள்னா அந்த வேலையை தாவேகாவும் செய்கிறது. இன்னும் சொல்றதா இருந்தா மற்ற கட்சிகளை விட மூர்க்கமா செய்யுது. அரசு வக்கீல்கள் நியமனத்தில் முறைகேடு நடக்கிறது, பணம் கையாடல் செய்யப்படுகிறது, பல லட்சங்கள் வாங்கப்படுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞான சௌந்தரியை நீங்க பதவியை விட்டு நீக்கிறீங்க, உங்க கட்சியை விட்டு நீக்கிறீங்க. குற்றச்சாட்டு சொல்லி எந்த பெண் கோர்ட்டுக்கு போனாங்களோ அந்த பெண்ணை. அப்போ நீ குற்றவாளி, நீ பணத்தை அடிக்கிறவன், பணத்தை கையாடல் பண்றவன், உன் மேல இவ்வளவு பிரச்சனை அலிகேஷன்ஸ் இருக்குது. அதற்கு பிறகுதான் ரூபன் சொல்லிட்டு ஒரு நாகர்கோயிலை சேர்ந்த ஒருத்தர் பேசுற 12 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு, 15 லட்சம் ரூபாய் சொல்லி 12 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு ஒரு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு, ஒரு சின்ன நீதிபதி ஒரு வக்கீல் நியமனத்துக்கு. நம்ம பேசவே செய்யுது, அந்த ஆடியோ வெளியில வருது. இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போது அடுத்தவர்களை குறித்து நீ அடிச்ச கொள்ளையடிச்ச போனா அது இதுன்னு பேசுவதற்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. ஒண்ணு. இன்னொன்னு, ஆளூர் ஷானவாஸ் ஒரு ட்வீட் போடுறாரு, அது ரொம்ப தெளிவா இருக்குது. அடுத்த ஆளுநரோட சந்திக்க வேண்டிய தேவை இருக்குது, அடுத்த டீ பார்ட்டி இருக்குது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீங்க சந்திக்காம இருந்தீங்கன்னா உங்கள் இந்த குற்றச்சாட்டு எப்படி திமுக மேல் சுமத்தப்படுகிறதோ அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டுல இருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும்னா நீங்க கலக்கக்கூடாது. இப்ப நீ என்ன பண்ற? அவர் சொல்றது ஒரு விஷயத்துல நீங்க நல்லா புரிஞ்சுங்க. திமுக என்ன செய்யணுங்கிறத நிர்மல்குமாரும் ஆதவர்ஜுனாவும் அவங்க சத்தியம் கேட்கறாங்க. சத்தியம் பண்ணு, நீ டீலிமிட்டேஷன்ல போட மாட்டேன், உனட்டுறதுக்கு நான் சத்தியம் பண்ணு. நீ யார்? டீலிமிட்டேஷன் பிரச்சனை வரும்போது கோலம் போட்டு விசில் கோலம் போட்டு கொண்டிருந்த கோவாளி கூட்டத்திலிருந்து வந்த ஒரு பிரதிநிதி நீ சத்தியம் பண்ணுன்னு திமுக சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல? திமுக டீலிங்ல போயிட்டு திமுக அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு, இப்ப திமுக ஆட்சியில் இல்லாத போதும் திமுக தான் பிரதான கட்சிங்கிறது நீங்க சொல்லாம சொல்றீங்க. அப்பாவை காணும் சொல்லிட்டு அப்பொழுது என்னைக்கும் அப்பாவை பத்தி உங்களுக்கு சிந்தனையே, அப்பா உங்களுடைய தூக்கத்தை கலைக்கிறார், உங்களால் ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியல. கனிமொழியினுடைய ஒரு அந்த பேச்சுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க, இந்தியா கூட்டணி நாங்க கிடையாது, நாங்க இல்லாத போது நாங்க எதுக்கு இந்தியா கூட்டணி எங்களுக்கு அடங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்போ திமுக ஒரு தனி ஒரு இது ட்ராக்ல ஓடுது. அதே இதற்கு முன்னாடி என்ன ஸ்டேட்மெண்ட் திமுக தலைவர் விட்டுருந்தார் அப்படின்னா, இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் இருக்கும் சபையில் நாங்க இருக்க மாட்டோம், ஆனால் அதனுடைய பிராந்திய கட்சிகளினுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு திமுகவும் அதற்கு ஒரு அங்கமா இருக்கும், திமுகவும் அதற்கு ஒரு வலு சேர்க்கும் அப்படின்ற விஷயத்த சொன்னார். மூன்றாம் அணி வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பிராந்திய கட்சிகளின் நியாயமான கோரிக்கை, 2 வார்த்தை முக்கியமானது. தேசிய கட்சிகளின் நியாயமான, அதாவது அந்த கூட்டணியில் இருக்கிற தேசிய கட்சிகளின் நியாயமான கோரிக்கைகள். ஏன் அப்படின்னா தேசிய கட்சிகளுக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அந்த குணம்
காங்கிரஸுக்கு உண்டு அந்த குணம், பாஜகவுக்கு உண்டு. என்னமோ பாஜக அதிகாரத்தில் இருப்பதால் பாஜக இன்னைக்கு வந்து அந்த 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 வேலை செய்கிறது. காங்கிரஸ் அந்த இடத்துக்கு போனா அதைத்தான் செய்யும். போகாமல் இருக்கும் போதே காங்கிரஸ் அதைத்தான் செய்யுது. காங்கிரஸ் இன்னைக்கு எதுக்காக டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் இன்னைக்கு யார் உந்துதலின் பெயரில் இவ்வளவு நடக்குது? காங்கிரசின், குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களுடைய உந்துதலின் பெயரில் தான் தாவேக்கா சத்தியம் கேட்குது. சத்தியம் பண்ணிக்கிட்டு ஏன் நீ என்ன கேட்கிற? திமுகவிடம் நீ கேட்க விரும்புவது என்னன்னா, அதாவது நோ டீலிமிட்டேஷன், பேன் டீலிமிட்டேஷன். எதுக்காக பேன் பண்ணணும்? சட்டப்படி டீலிமிட்டேஷன் சட்டம். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறையிலோ அல்லது குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு முறையோ நாம வந்து டீலிமிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது சட்டம். அது வரையறுக்கப்பட்ட போதே இருக்கு. ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு பெருநாடு, அந்த நாட்டுல மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்குது, வருஷம் கூடுது. அப்ப பல லட்சம் மக்கள் புதுசா பிறக்கும் போது அந்த என்விரான்மெண்டே மாறுது இல்லையா? கான்சிக்வன்சஸோட சைஸ் மாறும் இல்லையா? அப்ப நான் வரையறை பண்ணணுங்கிறது அதனுடைய நியதி இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில டீலிமிட்டேஷன் ஒரு சட்டமாக உள்ள வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு மாற்றும் போதுதான் 76ல சிக்கல் வருது. 76ல நாங்கெல்லாம் ஒழுங்கா குடும்ப கட்டுப்பாடு பண்ணி குழந்தை பிறப்பை குறைச்சி நாங்க ஓரளவுக்கு சரி பண்ணதுக்கு அப்புறம் 10-20 வருடங்களாக 56 தொடங்கி இப்போ நாம நல்லா பண்ணதுக்கு விளைவாக நீங்க எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்திரா காந்தி அவர்கள் இல்ல நம்ம ஃப்ரீஸ் பண்ணுவோம் ஒரு 25 வருஷத்துக்குங்கிறாங்க. மறுபடியும் இவர் வாஜ்பாய் ஆட்சியின் போது அதை ஃப்ரீஸ் பண்றாங்க. 2001 அது மறுபடியும் இதே இது வரும்போது ஃப்ரீஸ் பண்றாங்க 25 வருஷத்துக்கு. இப்ப 2026 2001 கரெக்டா சேர்த்தின இப்ப இந்த 25 வருஷம். இப்ப இதையெல்லாம் வந்து கரெக்டா பக்காவா இந்த பிரச்சனைகளை எல்லாம் இருக்கும்போது இதையெல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கடந்த காலங்களிலே இதை கொண்டு வந்து திமுக 75லையும் அதே காலகட்டத்துல வீரியமாக இந்த விஷயத்தை கொண்டு வந்து திமுக 2001லையும் திமுக கூட்டணியில தான் இருக்குது, வாஜ்பாய் கூட்டணியில தான் இருக்குது. இதை சொல்லி புரிய வச்சு 25 வருஷம் தள்ளி போடுறாங்க. திமுகவுக்கு பாடம் எடுக்கிற காக்கி டவுசருக்கு எந்தையாவது கூறு இருக்கா? நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் பேசுறதுக்கு இந்த லாட்டரி மாஃபியாவுக்கோ அல்லது இந்த மாதிரி RSSல பயிற்சி எடுத்துட்டு வந்த இந்த கைக்கூலிகளுக்கோ ஏதாவது தகுதி இருக்கா சார்? அப்போ கனிமொழி ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம இப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கா? அவங்க காங்கிரஸ முற்றிலுமா வந்து இது பண்றாங்க, பாஜக கொள்கை ரீதியா தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கு திமுக. பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு 3வது அணிக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. டெல்லியில் அவ்வாறாக தான் வந்து திமுக ஒரு ரூட் எடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? அப்போ மு.க. ஸ்டாலினுடைய ரோல் எப்படி என்னவா இருக்கு? உறுதியாக எழுதித்தரேன். அதாவது இப்ப என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன்லயே ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க 3 கூட்டணி இல்லாம ஒரு 30% மேல நீங்க எடுத்தீங்கன்னா யூ ஹாவ் டு பி அக்கௌண்டபிள். நீங்க வந்து ஒரு கணக்கு உங்களை வைத்து ஒரு மையமாக அரசியல் நடக்கும். அதை விஜய் ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. அது எந்த விதத்தில் நடந்துச்சுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எனக்கு இந்த எலக்ட்ரோல் சிஸ்டத்திலேயோ இந்த மிஷின் மேலேயோ நம்பிக்கை இல்லை. விஜய் மேல அந்த அலிகேஷன் எனக்கு இருக்குது. ஆனா அந்த நம்பர் வந்துருச்சுன்னா நீங்க எவ்வளவு எதிர்த்தாலும் சரி, 15 நாளைக்கு முன்னாடி இது RSSின் கைப்புள்ளைன்னு சொல்லிட்டு அடுத்த வாய மாறுறதுக்குள்ளே அப்படியே சுட சுட போய் சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராகிடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து இணக்கமாயிடுறது. நான் யாரையும் தனிப்பு அது விசிகாவா இருந்தாலும் சரி, அதை விட வேகமா வந்து காங்கிரஸ், அதுக்கப்புறம் CPI எல்லாரும் வர்றாங்க. அது அவருக்கு அவர் என்ன பேரு முஸ்லீம் லீக், காதர் பாக்ஸா எல்லாமே நல்ல வேகமாவே இருக்கிறாங்க. அப்போ வெற்றி தானுங்க பிரதானம். அப்போ ஒரு 3வது அணிங்கிறது வாக்குகளை பிரித்து சதவீதத்தில் பிரதானமான இடத்தை பிடிச்சிட்டாலே அந்த அணி என்பது ஒரு என்ன சொல்றதுன்னா டிசைடிங் ஃபேக்டர். நீங்க காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டுமே. நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் தனியாக நின்று அல்லது அது கையில் இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்களை வைத்து நீங்க களமாடட்டும். காங்கிரஸுக்கு எப்பவுமே ஒரு உள் முரண்பாடு இருக்கு. அது பிராந்திய கட்சிகளோடு கூட்டணி வைப்பதில் பெரிய நெருக்கடி இருக்குது. அதுதான் இந்தியா கூட்டணி இன்னைக்கு வலுவா இல்லாமது காரணமே காங்கிரசினுடைய உள் முரண்பாடு தான். அப்போ மு.க. ஸ்டாலினுக்கு இயற்கையாவே ஒரு இடம் கொடுத்துருக்கு. அவர் சட்டசபை தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அவர் தேசிய அரசியலில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. இப்போ இன்னும் 2-3 ஆண்டுகள்ல நம்ம சந்திக்கவும் போறோம் லோக்சபா எலெக்ஷனு. அதுக்கும் திமுக நிச்சயமா ஆயத்தமாகணும். தேசிய அளவுல உங்களுக்குன்னு பார்த்தோம்னா டிவிகே வந்து அழகா காங்கிரஸ் இருக்கு, அதிமுகவுக்கு பாஜக இருக்கு. இப்போ திமுக ஒரு 3வது அணி கட்டமைக்கணும். அப்போ அதுக்கு ஸ்டாலின் தேசிய அரசியலில் என்ட்ரி கொடுப்பாரா, அவர் MP எலெக்ஷனுக்கு போட்டிடுவாராங்கிற இன்னும் பல கேள்விகளும் அதன் மூலமா எழுப்பப்படுது. நம்ம பார்க்கல. இது அதாவது ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவாரா அல்லது போட்டியிட வேண்டுமா, அதான் அந்த கட்சி முடிவெடுக்க வேண்டியது.
ஆனால் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையிலும் அவர் வெறும் கிங் மட்டும் கிடையாது, கிங் மேக்கரும் கூட. அவர்கிட்ட பவர் இருக்குது. அவர் தேசிய அளவில் மதிக்கத்தக்க தலைவர். இன்னைக்கும் ராகுல் காந்திக்கு இல்லாத ஒரு பவர் ஸ்டாலினுக்கு உண்டு. இந்த தமிழ்நாட்டை டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த மோடி அமித்ஷா கூட்டத்துக்கு எதிராக சமர் செய்யக்கூடிய ஒரே மாவீரனாக ஸ்டாலின் இருந்தார், இப்போதும் இருக்கிறார். அவர் வெற்றி எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல வேணா அவர் தள்ளி நிறுத்திருக்கலாமே தவிர கட்சியாக இன்னைக்கும் அதுதான் வலுவா இருந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு வரலும் விஜய் வாய் திறந்து ஒரு வார்த்தை பாஜகன்னு ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு முடியல. இன்னைக்கு வெக்கம் இல்லாம டீ பார்ட்டியில கலந்துக்கிட்டீங்க, அதனால கூட்டணியில் இருக்கீங்கன்னு சொல்ற நிர்மல்குமார் பாஜக என்கிற பெயரை உங்க தலைவரை சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு வார்த்தை அதை குறைச்சி சட்டசபையில பேசினா தடுக்கிறாங்க, அதெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. ராஜ விசுவாசம். இவ்வளவு பெரிய ராஜ விசுவாசிகளாக, இவ்வளவு பெரிய அடிமைகளாக இருந்துகிட்டு பிறரை குறை சொல்லக்கூடாது. அப்போ அவ்வளவு பெரிய வலுவுள்ள ஒரு தலைவராக ஸ்டாலின் இருக்கும்போது அவர் நேரடியாக களத்திலும் இறங்கலாம், தான் சொல்லுகிறவர் தான் இவர்னு சொல்லலாம். நீங்க அப்படிதான் நடந்துச்சு. அந்த காலத்துல கலைஞரும் அப்படி உதாரணங்கள்லாம் இருக்கு. சோ தாவேகா எந்த ஒரு தார்மீக உரிமையும் கிடையாது, பாஜக மறைமுகமா கூட்டணி வச்சுட்டாங்க, நேரடியா கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர்களே ஒரு காக்கி டவுசர், இவர்களே ஒரு RSS கைப்பாவே அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தையும் அதனுடைய கடந்த காலத்தினுடைய ட்ராக் ரெக்கார்டையும் நீங்க சொல்லி சுட்டி காட்டுறீங்க. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.